ஜெயலலிதாவை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, எம்ஜிஆர் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. என்னன்னா 100 கிரைம் பண்ண முடியும், ஒரு மிஸ்டேக் பண்ண முடியும். ஆரிய எடுப்பு எங்களுக்கு இருந்தது. ஆனா தனித்தொழில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாரு. அம்மா சொன்னாங்க யார் அம்மா அவரே அம்மா வீசெல்லாம் வச்சுட்டு இருக்கு. இப்ப பாருங்களேன், இப்ப சொல்றாங்கல்ல, நம்ம கொடுத்ததெல்லாம் நம்ம முழுமைப்படுத்தி கொடுத்ததெல்லாம் பாய்படுத்தாங்க. என்னது முழுமையா ஒரு அண்ணா நூலகம் கொடுத்தோம், எச்சக்கட்டியா இருக்காங்களா, முழுமையா ஒரு தலைமை செயலகம் கொடுத்தோம், பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆகிட்டாங்கன்னா, முழுமையா எதை கொடுத்தாலும் நம்ம மெட்ரோ கூட நடுவில் நம்ம மோனோ ட்ரெயின் விட போறது. என்னது மோனோ ட்ரெயின் விட போறது விடமாட்டாங்க. அவங்க என்ன செய்திருக்காங்க, ஜெயலலிதாவை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, எம்ஜிஆர் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. என்னன்னா காமராஜருக்கு வந்து கொஞ்சம் தழுவுனது மதிய உணவு யாரு, எம்ஜிஆர் சத்துணவு. அதே மாதிரி ஜெயலலிதா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த சத்துணவு சாரி தொட்டில் குழந்தை திட்டம், இது பெரியார் அந்த 69% இடஒதுக்கீட்ட அது கூட யாராவது இருக்கீங்கன்னா அப்ப ஆசிரியர் அங்க இருந்தார். அப்ப திமுக பிஜேபி கூட இருந்தது, புரியுதுங்களா? பிஜேபி இருக்கிற இடத்துல இவரால் இருக்க முடியாதுல்ல, அது எவ்வளவு நாளைக்கு தெரியல சொல்றேன். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை. அதனால அந்த 69 மீதி இதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா முதல் காவல் ஆணையமா இருக்கட்டும், முதல் இதா இருக்கட்டும், சிப்கோவா இருக்கட்டும், சிப்காட்டா இருக்கட்டும், எதுனா வீட்டு வசதி வாரியம், குடிசை மாற்று வாரியம் இந்தியாவில் இருக்கு. மீனவர்களுக்கு வந்து முதலா வீடு, இலவச வீடு கொடுத்தா கலைஞர் தெரியுமா உங்களுக்கு? யாருமே கவலைப்படாத ஒரு தலைவர் மக்கள் கொடுத்தாரு இலவச வீடு. அப்போ நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் அதான் சொன்ன, கலைஞரை பற்றி சொல்லுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க நினைச்சு பாக்குறாங்க விஷயம். ஆனா அந்த மனிதனுடைய உழைப்பு என்பது அமை. இது மாதிரி நம்ம முழுமைப்படுத்தி கொடுத்த திட்டத்தெல்லாம் பால் பண்ணிட்டு டிவியில கண்ணால் பாபா பேசுறான். என்ன பேசுறாங்கன்னா ரெண்டு கட்சியுமே அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் இருக்காங்க. தெரியல உங்களுக்கு 100 அயோக்கியத்தனம் பண்ணவனையும் ஒரு தப்பு மிஸ்டேக் 100 கிரைம் பண்ணவனையும், கிரைம் வேற மிஸ்டேக் வேற, 100 கிரைம் பண்ணவனையும் ஒரு மிஸ்டேக் பண்ணவனையும் சமமா பேசுவாங்க டிவியில. ரெண்டு பேரும் அப்படிதாங்க பேசுறான். ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை நடத்தினா என்னங்க, அந்த பல்கலைக்கழகத்துல என்னடா இருக்குதுன்னு பார்த்தா ஒரு தகர போர்டு தான் இருக்குது. ஒரு சைக்கிளை கொண்டாந்து குத்தி ரிப்பேர் பண்ணி சைக்கிள் இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. ஒரு போக்ஸ் கம்பி எடுத்தாந்து குத்தி சைக்கிள் ஆக்கி விடுறாங்க. எப்படி சைக்கிள் ஆக்கி முடியும்? அறிவுனா நாங்க முழுசா ஸ்டோர் ரூம்ல இருந்து கொடுத்த சைக்கிள் எல்லாம் போக்ஸ் கம்பி ஆக்கி கையில கொடுத்தீங்க. ஆனா நீங்க ஒரு போக்ஸ் கம்பெனி எடுத்து வருவீங்க, நாங்க வந்து அந்த சைக்கிள் ஆக்கி தரணும். அவங்க 100 கோடியில உங்க அம்மாவுக்கு சமாதி கட்ட தெரிஞ்சது இல்லை உங்களுக்கு. ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை உருவாக்கி ஒரு தகர போர்டு வச்சுட்டா நாங்க வந்து ஒரு பல்கலைக்கழகம் கொடுப்போமா? ஒரு பல்கலைக்கழகம் வந்து உருப்படணும்னா 10-15 வருஷம் ஆகும். ஒரு பல்கலைக்கழகம் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி அது ஒரு பேர் வாங்கி ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா என்ன ஆகும்? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க ஒரு தகர போர்டு கொடுத்துட்டு போயிட்டு அதை எத்தனை வருஷம் நாங்க டெவலப் பண்றது? அதுவும் நம்ம மக்கள் இருக்காங்க பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆட்சி இதுமாரி இதை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு பேசிட்டு இருக்கோம். நமக்கே ஒரு அதிர்ச்சி கொடுப்போம் நம்ம மக்கள். திடீர்னு பாத்தீங்கன்னா நம்மள 40 தொகுதியில் கொண்டு வந்து இருக்கோம். கலைஞர் 2006 2010 என்னங்க பண்ணல, என்ன பண்ணல? இந்தியாவிலே எந்த கிடைக்காத வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. எதுக்கு தோற்கடிச்சாங்க? ஆனா இனிமேல் அது கொஞ்சம் கஷ்டம். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சோசியல் மீடியா வந்த பிற்பாடு நம்ம ஆளுங்க அன்னன்னைக்கு என்ன பண்றாங்க, கழுவி ஊத்துறானுங்க. இன்னும் அப்படி கிடையாது. அந்த அவர் என்ன டிவியில சொல்றாரோ, பேப்பர்ல என்ன எழுதுறாரோ அதுதான் கருத்து. இப்ப அப்படி இல்ல. நான் சும்மா நாராயணன் திட்டி பேசுனா 4 லட்சம் பேர் பாக்குறாங்க. 4 லட்சம் பேர் பாக்குறாங்கல்ல, நாராயணன் பேசுற எவன் பாக்குறான்னு தெரியல. அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு ஆயிடுச்சு இல்ல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அதை தடுக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வருவாங்க. அந்த இதை கொண்டு வருது. இப்படி ஒரு சாதிய சமூகத்துல இருந்துருக்கு. கலைஞரே சொல்றாரு பாருங்க, ஏங்க நீங்களா புரிஞ்சுங்க, நான் பேச முடியும், எல்லாம் வருமானம் தானே. கலைஞரை நீங்க அவர் அரசியல் சரியில்லைன்னு விமர்சனம் பண்ணுங்க. இது ஒரு அரசியல் கட்சின்னு வச்சுங்க, யாராவது விமர்சனம் பண்ணுங்க. அவர் சரியில்லைங்க, அவர் இந்த தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி. ஆனா ஒரு கட்சி மாநாட்டுல அவர் சின்ன ஜாதி சின்ன வேணாம்னு சொல்லிட்டு பேசுறாரு. அந்த தலைவர் கை தட்டி ரசிக்கிறாரு. நீ என்ன மனநிலை, உங்களுடைய மனநிலை? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிறவிய தகுதியா எவன் பேசுவான்னு கேட்டீங்கன்னா, நான் யாருன்னு கேட்டாக்க நான் வக்கீல்னு சொல்லுவேன். இவர் யாருன்னு கேட்டா
கம்பத்தம் சொல்லுவாரு, நிறைய நல்லா வச்சுக்கிறாரு, பினாமி பேர் இருக்கிறாரு, சர்டிபிகேட் கேட்டா நான் நிறைய போட்டல் ஏதாவது சொல்லுவாரு. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு தொழில். ஆனா வேற தகுதியே இல்லாதவங்க என்ன சொல்லுவான், பிறவிய தகுதியா பேசுவான். நான் செட்டியாரு, நான் மோலியாரு, நான் ஐயரு, நான் கைது ஐயரு தான் பேசுவான். வேற தகுதி இருக்காது அவங்ககிட்ட. அதனால எதை தகுதியா பேசுறான், பிறவியை தகுதியா பேசுறான். பிறவி என்பது உன் தகுதி இல்லாது. நீ எங்க போறதுங்க அது உன்னுடைய பிறவி ஆயிப்போம் இல்லைங்களா? ஆரிய மாட்டாங்க, நீ பாப்பானா பிறக்கதான் முடியும், நீ மாறவே முடியாதுன்னு சொல்றான்ல. அது மாதிரி ஒரு பிறவி திமிர் பிடித்த ஒரு சமூகத்துல ஏன் இப்போ முந்தா நாள் கூட நேற்று அந்த சுபவி வீடியோல பேசியிருக்கேன். ஒரு பொண்ணு ஒலிம்பிக்ல போய் விளையாடுது, விளையாடிட்டு அந்த டீம் தோற்று போகுது. உடனே அவங்க ஊட்டாண்ட போய் என்ன பண்ணாங்க, எல்லாம் தகராறு பண்ணாங்க. போய் தலித் பெண்கள் எல்லாம் போகதான் என்ன தோத்துட்டாங்க, ஆட்சியில தோத்துட்டீங்க, அசிங்கமாவும் ஜாதியை திட்டுறானுங்க, கேவலமா பேசுறானுங்க, இதெல்லாம் பண்றாங்க. நேற்று டிவியில பார்த்துருப்பீங்க, நீங்க பண்றாங்க. இது எந்த நாட்டில் நடக்கும்? ஒலிம்பிக்ன்றதே என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதி மதம் நாடு மொழி எல்லாத்தையும் கடந்து இந்த விளையாட்டுலயாவது ஒன்னா இருக்கா, எல்லாத்தையும் மறந்து ஒன்னா இருக்கிறாங்க. எல்லா நாட்டையும் ஒரே இடத்துல வச்சு எல்லா பிளேயரும் ஒரே இடத்துல தங்கி எல்லாரும் ஒன்னா ஓடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பண்பாடு. இதுல ஐட்டம்ஸ்ல 2 பேர் ஈக்குவலா வந்துடுறாங்க. 2 பேர் ஈக்குவல் படிச்சிருக்கீங்க, எல்லாமே ஈக்குவலா வந்துடுறாங்க. கட்சி சான்ஸ் கொடுக்குறாங்க, அதுலயும் ஈக்குவலாவே இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி, நான் இப்போ ஒருத்தருக்கு அதுல காலை அடிபட்டு நான் விளைகிறேன்னு சொல்றாரு. ஆனா அந்த இன்னொருத்தர் என்ன பண்றாரு, நம்புறாங்க, அவன் காலையை வச்சுடுவான், கால் வச்சு ஒரு சார் போட்டால காட்டுறவங்க கால் வச்சுடுவான். ஆனா அவன் என்ன செய்யறான், ஒரு மாணவ விலையிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கறான். கேட்ட உடனே 2 பேருக்கு நான் கூட் பண்ண உடனே மாணவ விளைகிறேன்னு சொல்றான். அப்போ அந்த விளையாட்டு என்பதை தோல்வியிலும் சமமாக கைகோர்க்கிற ஒரு அறிவை கொடுக்குறது விளையாட்டு. ஆனா இந்த நாட்டுல என்ன கொடுக்குறது, எப்ப தோப்பான்னு காத்து அவன் வீட்டுல போய் நீ தலித்து, நான் என்ன சொல்றேன், சரி தலித்து போச்சு தோத்து போச்சு, நீங்க ஏன் மதுவந்தி காயத்ரி எல்லாம் மாமி எல்லாம் போய் அங்க விளையாட கூடாது, ஆக்கி போய் ஒரு கோடி போய்க்கிற மெடல் வர வேண்டியதானே இல்லைங்களா? மதுவந்திய கோல் கீப்பரா போடுங்க, காயத்ரி அஃபென்ஸ் பிளேயரா போடுங்க, குருமூர்த்தி எடுத்துட்டு போய் கோச்சா போடுங்க, பால் பாக்கெட் சேவை இருக்கிறாங்க அவனை கூட்டு ஏதாவது சப்ளைஸ் அண்ட் சர்வீஸ் ஏதாவது உணவு பொருள் போடுங்க, வரும்போது மெடலோட வாங்க, நீங்க பெரிய புரிஞ்சு இல்ல வாங்க. அப்போ விளையாட்டில் சாதி பார்க்கிற ஒரு சமூகமாக உலக நாடுகள் பூரா ஏன் தோத்தான் எதுக்கு தோத்தான் ஆராய்ச்சி பண்றான், என்ன பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா நம்ம நாட்டுல மட்டும் என்ன கண்டுபிடிக்கிறான், விளையாடி தோத்தலா ஒத்துக்கல, தலித்தா பிறந்ததால தோத்துட்டான்னு சொல்றாங்கன்னா, இந்த நாட்டுல ஒரு 5 முறை முதல்வராக இருந்து இவ்வளவு சாதனைகளை செய்து இருப்பாங்க. நம்ம எல்லாம் தூக்கம் வருவாங்க. ஒன்றுல ஒரு வார்டு கவுன்சிலர் இவர் சொன்னாரு, என்னது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்றாரு போகுது, அப்பதான் முதல் ஃபங்க்ஷன் பண்றாரு போகுது, 3 கோஷ்டி இருந்துச்சு. 3 கோஷ்டி இருந்து எனக்கு என்ன பண்றது, வேற கட்சி கிடையாது, ஏதோ ஒரு காங்கிரஸ் கட்சியோ அண்ணா திமுகவோ கிடையாது, அவர் இருக்கிற திமுகவே அவர் ஒரு ஃபங்க்ஷன் பண்றதுக்குள்ள அவருக்கு என்ன போயிடுச்சு, எனக்கு தலை சுத்திச்சு இல்லையா? அப்போ இவ்வளவு ஒரு சின்ன ஒரு பொறுப்பே இவ்வளவு நெருக்கடி இருக்கும்போது ஒரு சிஎம்ஆ இருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு போனது, வைகோ திட்டமிட்டு பிரிஞ்சு போனது, வைகோ யாரா இருந்தாலும் அந்த தெரியும், திட்டமிட்டு பிரிஞ்சு போனது. எந்த நேரத்துல துணையா இருக்கணுமோ அந்த நேரத்துல என்ன பண்ணாரு, அவரு பிரிஞ்சு போனாரு. நீ உண்மையிலே ஒரு நேர்மையான ஆளா இருந்தா வைகோ என்ன பண்ணிருக்கணும், என்ன பொறுத்தவரைக்கும்னா, நீ திமுக போய் தலைவரை போய் பார்த்து, தலைவரை ஈழப்பிடிச்ச உங்க வேகம் எனக்கு பத்தல, அதனால நான் எங்க போறேன், நான் ஈழத்துக்கே போறேன் இல்ல கட்சி விட்டு போறேன்னு சொல்லிட்டு நீ எங்க போகணும், ஈழத்துக்கு எங்கே போகணும், கட்சி பாதுகாப்பு கட்சி பேரு இதெல்லாம் வச்சு திருத்தமா ஈழத்துக்கு போயிட்டு நீ யாருக்கு நெருக்கடி வந்தது, திமுக நெருக்கடி வந்தது. அதை காரணமா வேண்டியதான் ஆட்சியை கலைச்சாங்க. வைகோ போயிட்டு வந்தது காரணமா வேண்டியதான் என்ன பண்ணாங்க, இல்ல வைகோ போயிட்டு வந்தாரு திருப்பி ஆட்சியா கொடுத்தாரு, மிச்சம் இருக்கிற திமுகவையும் கலந்து எடுத்துட்டு வெளியில போனார். அவர் நேர்மையா இருக்கலாம், கொள்கையாளர் இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனா ஒரு இயக்கவாதியா பாக்குறேன், எனக்கு எல்லாத்த விட என்னுடைய லட்சியம் முக்கியம். எனக்கு என்னுடைய சொந்த பந்தம் எல்லாத்த விட எனக்கு எது முக்கியம், நான் ஏற்றுக்கொண்ட லட்சியம் முக்கியம். அந்த லட்சியத்தை சிதைக்கிற ஆள் யாரு வந்தாலும் அவன் எனக்கு எதிரிதான் இல்லையா? இப்போ மூக்க அழகியாரு ஸ்டாலினுடைய அண்ணன் தானே, திமுக இடம் கொடுக்கல அவருக்கு. ஏன் அவர் அந்த கட்சிக்கு தொல்லையா இருக்கிறாரு, இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறாரு, என்ன பண்றாங்க,
தூக்கி வைக்கிறாங்க. அதுதான் சரியான இயக்கவாதி, சரியான தலைமை என்ன பொறுத்தவரையும் இல்லையா? அப்ப அதனாலதான் இந்த கட்சி எழுந்து நிக்குதுங்க. ஸ்டாலின் சும்மா வந்து இல்ல. இப்ப அடிக்கடிக்கு ஒரு ஜால்ரா அடிக்க சில பேர் சொல்லுவாங்க, ஜால்ரா அடிக்கிறான். ஜால்ரா இருக்கிறதுல கஷ்டமான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எது தெரியுமா? ஜால்ரா தான். நீங்க வீணை வாசிக்கிறதுக்கு பிகில் வாசிக்கிறது அதெல்லாம் கூட அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் தெரியாது. ஆனா ஜால்ரா என்கிற கருவியை வாசிப்பதற்கு அபாரமான திறமையும் ஆற்றலும் வேணும். தப்பா வாசிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, எம்எல்ஏ சீட்டுக்கு போறீங்க, போற இடத்துல சரியா வாசிக்கணும். வாசிக்கலன்னா எம்எல்ஏ சீட்டும் போடும். அதுக்கப்புறம் நீ திரும்பி எம்எல்ஏ சீட்டுக்கு அங்க போக முடியாது. அந்த கருவியை இருக்கிறதே கஷ்டமான கருவி. ஆனா எல்லாரும் சாதாரணமா சொன்னாங்க, அவர் ஜால்ரா அடிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு கஷ்டமான கருவி உலக இசை வரலாற்றிலே ஒரு ரொம்ப என்ன சொல்றது அபாரமான திறமை தேவைப்படுகிற ஒரு கருவி இது ஜால்ரா என்று அடிக்க. அந்த மாதிரி இருந்தா இந்த கட்சி உருப்பிடுமா? சொந்த அண்ணனும் பார்த்தாம தூக்கி போடுறாங்க. கலைஞர் இருக்கும்போது இது பண்ணாங்க. ஏதோ நீங்க சும்மா சொல்லுங்க, கலைஞர் இல்லாத பண்ற கலைஞர் இருக்கும்போதுதான் பையனை கேட்டது. அப்போ ஒரு இயக்கத்தை அவர் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு, பிள்ளையை விட அதிகமா இயக்கத்தை நேசினாலும் அவர் எட்ட வைக்கிறாரு இல்லையா? பிள்ளைக்கு சலுகை காட்டினாரு. ஆனா இயக்கமா பிள்ளையாங்கிறது என்ன பண்ணாரு? தூக்கி எட்ட போட்டாரு. அதனாலதான் இந்த இயக்கத்தை அவரால் எல்லாத்தையும் தாண்டி தள்ளி செலுத்தி கொண்டு வர முடிஞ்ச ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான். அதனாலதான் ஒவ்வொருத்தரும் கலைஞரை போராட்டம். மணிப்பூர்ல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, அந்த மாநிலத்தினுடைய தலைவர் சொல்றாரு, மாநில உரிமைகள், உழைப்பு, சுயாட்சி என்று எங்களுக்கு வரும்போதெல்லாம் கருணாநிதி என்ற மனிதன் தான் எங்கள் நினைவுக்கு வருகிறார். யாரு? மணிப்பூர்ல இருந்து சொல்றான். வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் 28 வருஷம் ஆண்ட ஊர்ல அந்த ஊரு தலைவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கருணாநிதி போல எங்களுக்கு ஒரு தலைவர் கிடைக்கவில்லையே என்று சொல்றான். எங்க? வெஸ்ட் பெங்கால்ல சொல்றான். வங்காளத்துக்கு கலைஞருக்கு என்ன ஒரு சம்மந்தமும் கிடையாது. கர்நாடகத்துல சொல்றானே, இந்திய எதிர்ப்பு என்பதை நாங்கள் தமிழகத்தை பார்த்துத்தான் கற்றுக்கொண்டோம் சொல்றான். உத்தரகட்டமா சொல்றான். எல்லாம் சேகரா பண்ணிட்டு குடல் கஷ்டம் பண்ணி போட்டுக்கிறானுங்களா? ஏன் போட்டுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனா கலைஞர் என்கிற குடல் கஷ்டம் பண்ணி போட்டுக்கிறாங்க. கலைஞர் ஒரு கவிதை எழுதி கொடுக்கிறார். அந்த கவிதை ஸ்பானிஷ் மொழியில மொழிபெயர்த்து பிடல் காஸ்ட்ரோக்கு கொடுக்குறாங்க. தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய டேபிளை இறுதி வரை கலைஞருடைய கவிதையின் மேலே வச்சிருந்தாரு. டேபிள் யாரு? பிடல் காஸ்ட்ரோ. உலக போராளிகளுக்கெல்லாம் தலைவர் யாரு? பிடல் காஸ்ட்ரோ. அப்போ இவர் அங்கீகாரம் எங்க இருக்குது? இவன் சொல்றான் இட்லி சாப்பிட்ட நான் போராளின்றான். யாரு போராளி? கலைஞர் போராளிகளா? இவங்க போராளின்னா என்னங்க? நீங்க ஒரு எடுத்துக்கொண்ட லட்சியத்துக்கு நீங்க எது வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அதை நோக்கி முன்னேறதான போராளி. அவரு வராரா, சரி கட்சி கொஞ்சம் ஒழிச்சு, இவர் வராரா, இந்த பக்கம் பிடிச்சா இந்த பக்கம் வைனாக்கா நீ தான் போராளி. நீ துபாக்கூர் போராளி. நீ என்ன போராளியே இல்லை, நீ உழைப்பாளி. என்னது உழைப்பாளி? ஒரு பக்கம் கமல் சொல்ல போறேன், அவர் யாரு? உழைப்பாளி. நீங்க யாருன்னா பெயிண்ட் அப்படி பட்டு விட்டுறாரு, நான் தொடைப்பாளிங்க அப்படின்னு. அதுமே ஆமா, அத மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரர்கள். இவ்வளவு அவன் 7% ஓட்டு வாங்குறான் சார். பொய் சொல்ற எவ்வளவு வாங்குறான்? 7% ஓட்டு வாங்குறான். அப்ப நமக்கு முன்னால எவ்வளவு பெரிய வேலை இருக்கு. கலைஞர் வலுவா கொண்டு சுத்திட்டு போயிருக்கிறாரு. இதுல அதை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு ஸ்டாலின் உண்மையிலே ஸ்டாலின் தான் நிம்மதியா தூங்குறாரான்னு எனக்கு தெரியல. அவர் ஏங்க என்ன முதல்வர் அதெல்லாம் ரைட்டுங்க. அந்த முதல்வர் ஆனது ஒரு வாரம் 10 நாளைக்கு அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அன்றாட பிரச்சனை, அவன் கேட்கறது, இவன் கேட்கறது, அறிக்கை விடுறது, அதை பண்றது, இதை பண்றது, எடுப்புனாலும் அது ஒரு குறை கட்டுப்பிடிக்குது. ஒரு தகர போடு எடுத்தாந்து இந்த ஜெயலலிதா பல்கலைக்கழகம் மாற்றுன்னு சொல்றது என்ன எவ்வளவு குறைச்சல் இருக்கு யோசிச்சு பாருங்க. பார்ப்பன பத்திரிகைகள், ஊடகங்கள்லாம் டெய்லி ஏதாவது ஒரு நீங்க வேணா பாருங்க, இன்னும் ஒரு மாசம் சும்மா இருப்பாங்க, அப்புறம் ஆரம்பிப்பாங்க. கலைஞர் மாதிரி இல்லைங்க அவரு. ஆமா, அவர் விற்க வச்சிருக்காரு, கலைஞர் வைக்கல. இவன் புதுசா சொல்லுவான். அவருக்கு திறமை இவருக்கு கிடையாதுங்க. அவருக்கு ஒரு திறமை, இவருக்கு ஒரு திறமை. ஒரு ஸ்டாலின் கிட்ட இருக்கிற திறமை கலைஞர்கிட்ட இல்லாம இருக்கலாம், அது வேறையா இருக்கலாம். கலைஞர் என்னன்னா 80 ஆண்டு காலம் பெரிய திராவிட இயக்கத்துக்கு வச்சிருக்காங்க. இந்த படம்லாம் இவங்க எல்லாம் அந்த நீதி கட்சியினுடைய முன்னோடிகள். அதுக்கு முன்ன அயோத்திதாச பண்டிதர்லாம் சொல்றாங்க அவர் தான் திராவிடர். என்னை பொறுத்தவரைக்கும் பெரியார் தான் அதை முழுமைப்படுத்துறாரு. நான் 6ஆவது சொல்றேன்.
அயோத்திதாச பண்டிதர் வந்து தமிழன் திராவிடன் இருந்து தமிழனுக்கு வந்து அப்படியே விட்டாரு. அவருக்கு அந்த சாதிய சிக்கல் இருந்தது. யாருக்கு? அயோத்திதாச பண்டிதர். ஆனா பார்ப்பன எதிர்ப்புங்கிற தெளிவு கிடையாது. யாருக்கு? அயோத்திதாச பண்டிதர். ஆதாரம் தான் காட்டுங்க. சும்மா தூக்கி பேர்படத்தில் வைக்கிறாங்க, அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் அவருக்கு பார்ப்பன எதிர்ப்பு என்கிற ஒரு இயக்கமோ ஒரு சித்தாந்தமோ யாருக்கு இல்ல? அயோத்திதாச பண்டிதருக்கு கிடையாது. ஆனா சாதிய சிக்கல் அதுவும் அவருக்கு கிறிஸ்துவ ஒரு அந்த தொடர்பு, அந்த ஒரு அப்ப வெள்ளக்காரங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க இல்லைன்னா இன்னும் மோசமா இருந்திருக்கும். இவ்வளவு எஜுகேஷன் இவ்வளவு ஹெல்ப் வந்தது யாரால? கிறிஸ்துவர்களால். அவர் தன்னளவுல அவர் வந்தாரு. என்ன அந்த இலையில வளர்ந்தவரு நெஞ்சிட்டு போயிட்டாரு. அடுத்து வந்த நீதி கட்சி யார்? இவங்க என்ன பண்ணாங்க? இவங்களுக்கு பார்ப்பன எதிர்ப்பு இருந்தது. யாருக்கு? நடேசனாரு, தியாகராயர் எல்லாருக்கும் என்ன இருந்தது? பார்ப்பன எதிர்ப்பு இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, திராவிடத்துக்கு 2 எதிரி, தேசியம் ஆரியம் சொன்னல. ஆரிய எதிர்ப்பு இவங்களுக்கு இருந்தது. யாருக்கு? நீதி கட்சி தலைவர்களுக்கு. ஆனா பதித்தறிவு இல்லை. நான் இல்ல, எல்லாம் பண்டார சன்னதிகள், பகுத்தறிவு கிடையாது. அதனாலதான் நான் முதல்ல திராவிடத்தினுடைய அடிப்படை சொன்ன பாருங்க, பகுத்தறிவு, மொழி, இனம், சமூக நீதி. இந்த 4லயும் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பில்டிங் என்ன இருக்கும்? பகுத்தறிவு ஒரு வீட்டிங்கன்னா அந்த பில்டிங் தான் ஆகும். அதனாலதான் நீதி கட்சி ஒழுங்கி போச்சு. புரியுதுங்களா? நீங்க இந்த அடிப்படை புரிஞ்சு நீங்க எல்லாத்தையும் அதுதான் அந்த அடிப்படையை சொன்ன. இந்த அடிப்படை நீங்க ஒண்ணு வச்சு பாத்தீங்கன்னா அது ஏன் அழிஞ்சதுங்கிற காரணம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இது எங்க கேட்டீங்க? இது அந்த அடிப்படையை வந்து இருந்ததுனாலதான் கலைஞரோ பெரியாரோ கரெக்டா கொண்டு அது முழுமையாச்சு. கால ஓட்டத்துல முழுமையாச்சு. ஆரியம் திராவிடம் ரெண்டுத்தையும், ஆரியம் தேசியம் ரெண்டுத்தையும் சமமா ஏற்கனவே கொண்டு வந்தாரு. கலைஞர் அதை எடுத்துக்கிட்டாரு. அந்த பயணம் போனதுனால இந்த இயக்கம் காப்பாற்றப்படுது, தமிழ்நாட்டு காப்பாற்றப்படுது. இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? நான் எல்லாம் எங்க படிச்சிருப்பேன். எஸ்எல்சி முடிச்ச உடனே எங்க அப்பா ஒரு பொட்டி கடை வச்சிருந்தாரு. என்ன ரொம்ப ஒரு நடுத்தர குடும்பம். என்ன மூணு இருந்தது, அவங்க ஒண்ணுமே கிடையாது. எஸ்எல்சி முடிச்ச உடனே பியூசி படிக்கிறதுக்கு இது கிடையாது. ஸ்கூலுக்கே ஃபீஸ் கட்டணும். அப்பெல்லாம் பெரிய ஃபீஸ்ல 9 ரூபாய் 8 ரூபாய். அதை கட்ட முடியாது. சமயத்தில் வெளியே நிற்கிருப்பாங்க. என்ன அசிங்கமா இருக்கும். கூட இருக்கிற பசங்க எதிரில் வெளியே நின்னா கிளாஸ் வெளியே கூச்சமா இருக்கும். எஸ்எல்சி முடிச்ச உடனே நிறுத்திட்டாங்க. போட வேலைக்கிட்டாங்க. கரெக்டா கலைஞர் அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணாரு, காலேஜ்ல எம்பிசிங்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாரு. என்னது? ஸ்காலர்ஷிப் கொடுத்தாரு. பஸ் பாஸ் ஃப்ரீ. என்னது? பஸ் பாஸ் ஃப்ரீ. அது நம்ம ஃப்ரீ எதுக்கு யூஸ் பண்ணணுன்றதுலாம் அது ஒரு விஷயம். அது சினிமா தேட்டர் யூஸ் பண்ணுமா, காலேஜ் யூஸ் பண்ணுமா, அந்த அறிவு அந்த வயசுல. ஆனா அவர் இல்லைன்னா நான் எங்க ஒரு பட்டம் படிச்சிருக்க முடியாது. வாய்ப்பே கிடையாது. 2 MA படிச்சிருக்கோம், BA படிச்சிருக்கோம்னா அவர் தள்ளி விட்டது தான். எங்க அப்பா 2ஆம் கிளாஸ் படிச்சாரு. நான் சன் டிவி இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். எங்க அப்பா 2வது படிச்சாரு, எங்க அம்மா 5வது படிச்சாங்க. அவ்வளவுதான். இப்போ நான் மாத்திரம் எங்க அப்பா விட நான் புத்தாலின்னு அர்த்தம் கிடையாது. அவங்க வாய்ப்பு கிடைக்கல. கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்ப கலைஞர் பேசாம எங்க மயான நான் பேசுறதுன்னு கேட்கிறேன் இல்லையா? என்னுடைய கடமை இது. இந்த நினைவு நாள்ல வந்து தீனாவுக்கு நன்றி சொல்லணும். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா அப்புறம் 3 மாசம் நிகழ்ச்சி தான் பொது நிகழ்ச்சி. எல்லாம் நேற்று அந்த வீடியோ பேசினேன். ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், முடியல. அதுவும் கலைஞர் நிகழ்ச்சி அவர் முதல்ல கொடுத்ததுங்கிறது பெரிய மகிழ்ச்சி. நான் இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் திமுக எந்த கட்சியில இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா, நீங்க தோழர்களை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிடம் 10 நிமிடமாவது அடிப்படை அவங்களுக்கு என்ன பண்ணுங்க. நீங்க பண்ணாதான் இங்க தங்குவாங்க. இல்லைன்னா அப்படியே நெல்லிப்பிள்ளைய கூட பகுதியோட பொறுப்பாக்கலாம். மருவத்தூர் பிரான்ச் இன்சார்ஜ் ஆயிட்டாரு. சிவப்பு சார்ட்ட பொண்ணு அம்மா சொன்னாங்க. யாரு அம்மாடா சொன்னாங்க? அவரே அம்மா வீசெல்லாம் வச்சுட்டு இருக்கு பங்காரு. என்ன அவரு அந்த கோஷ்டிக்கு போயிட்டாரு. அதனால சரியான ஒரு தொடர்ந்து ஒரு பயிற்சியோ ஒரு உறுதிப்பாடோ ஒரு கிளாஸ் எடுக்கலன்னு வச்சுங்க, என்ன ஆயிடுவாங்க? இவங்க தாங்க இந்த இயக்கத்தை காப்பாற்றுவாங்க. மேம்போக்கா வர புது தண்ணி எங்க போயிடும்? போய் கடலுக்கு போயிடும். பூமியில ஊர்ல தண்ணி தான் எங்க இருக்கும்? அங்க இருக்கும். அது மாதிரி நம்ம ஊற்று அதிகமா இருக்கணும் நமக்கு. அதுக்கு இயக்க அடிப்படையில் வந்து நம்ம சொல்லணும். சொல்லிக்கிட்டே இருந்தாலும் என்ன பண்ணணும்? புதுசா ஒவ்வொருத்தரும் இவரு ஒன்று சொல்றாரு, அவரு ஒன்று சொல்றாருன்னு சொல்லணும். அந்த விஷயத்துல வந்து இருக்கு. தீனா வந்து இந்த வாய்ப்பு
பேசுங்க பேசுங்க. ஒரு மணி நேரம் ஆச்சு. அது பெரிய பிரச்சனை என்னன்னு உட்காந்துக்கிறவங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும். பேசுற ஆளுங்க யாரா இருந்தாலும் மைக் கிட்ட வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து பேசுற ஆளுங்களுக்கு எப்பயுமே வந்து அதுவும் இந்த மாதிரி ஒரு திக்கா உட்கார்ந்து இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆக நான் சம்மட் பண்ணிடுறேன். இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை என்பது இந்த சுயமரியாதை, மொழி, இனம், பகுத்தறிவு, இதெல்லாம் இந்த தூண்லாம் சரியா இருக்கணும். இதுல இருந்து தான் இயக்கத்தில் வரணும். பெரியார், அண்ணா, கலைஞர் என்கிற ஒரு இது. நம்முடைய எதிரி யாரு? நம்ம இயக்க அடிப்படை தெரியணும், நம்ம எதிரி தெரியணும். நம்ம எதிரி யாரு? ஆரியமும் தேசியமும். ஏகத்தை ஒழிச்சது ஏன்? தேசியமும் ஆரியம் சேர்ந்து தான் ஒழிச்சான். இருக்கிற பாப்பா ஐஏஎஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஏகத்தை ஒழிச்சான். இவனுக்கு என்ன சொன்னாங்க? கலைஞர் மேல தூக்கி போட்டாங்க. கையாள தமிழ்நாட்டில் எல்லாம் சேர்ந்து யார் மேல போட்டாங்க? ஈழத்துக்காக 2 தடவை ஆட்சி இழந்தாரு, எம்எல்ஏ பதவி இழந்தாரு. ஈழத்துக்காக ஒரு துரும்ப கூட அசைக்காதவங்க சேர்ந்து இன்னைக்கு நம்மளே கேட்கறவங்க வந்து யாரு? ஈழம்னா என்னன்னு தெரியாதவன். பிரபாகரன் வந்து அவருடைய பீரியட் முடிஞ்சு 10 வருஷம் கட்சி கேட்க ஆரம்பிக்கிறான். என்ன யார் அனுப்பிவிட்ட ஆள்? இவன் உளவு பீரியட் அனுப்பிவிட்ட ஆளு. இவன்லாம் இவனுக்கு ஏழத்துக்கு தான் கிடையாது. அவன் வேலை என்னன்னா ஏன்னு உணர்ச்சியா பேசுவான். பேசிட்டு கருணாநிதி ஒரு ஏழு முடிச்சிருவான். நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவரு என்ன கம்பெனி? அவரு கைக்கூலி கம்பெனி. கருணாநிதி ஏழத்துக்கு என்ன இருக்கு கேட்டா, அவர் 1.5 மணி நேரம் நாடகம் உண்ணாவிரதம் இருந்தாரு. யாரா நாடகம் உண்ணாவிரதம் இருந்தது? நீங்க என்ன உண்ணாவிரதம் உட்காந்து அங்கேயே உட்காந்து சேர்த்து சமாஜம் வாயிருங்க. ஓடிக்க முடிஞ்சு அவனும் எழுந்திருக்க வேண்டியதானே. எழுந்தாதான் அது உண்ணாவிரதம். இல்லைன்னா சாகு முறை இது போராட்டம் இல்லையா? அது இவனா 1.5 மணி நேரம்ன்றது இவனா வந்து எல்லாம் இட்டு கட்டி சொல்றேன். அவர் காலையில வந்தாரு, 5:30 மணிக்கு வந்தாரு. நேரம் போய் உட்காண்டாரு. எங்க வீட்டுல உட்காண்டாரு. நீங்க நான் ஒன்னும் உட்காந்துருவாங்கல்ல, உட்காண்டாரு. உட்காந்து உடனே மீடியா மீடியா அது போய் டெல்லியில 9 மணிக்கெல்லாம் டெல்லியில பெரிய பரபரப்பு. இவர் இந்த மாதிரி உண்ணாவிரதம் உட்காண்டாரு அப்படின்னு சொன்னோன்னு பேச்சுவார்த்தை நடக்குது. 11:30 மணிக்கு 12 மணிக்கு இவர் சொல்றாரு. யாரு? பிரணாப் முகர்ஜியும் நம்ம ஐயா இருக்காருல காரைக்குடி அந்த காரமேகம் சிதம்பரம் சொல்றாரு, தாக்க மாட்டாங்க, ஆயுதங்கள்லாம் இது பண்ணிட்டாங்க. யார் அவங்க தெருவில் போறவங்க? இந்த நாட்டுடைய முக்கியமான 2 மந்திரி யாரு? பிரணாப் முகர்ஜியும் சிதம்பரமும். அவங்க 2 பேரும் சொல்றாங்க. இவர் முதலமைச்சர், அவங்க மத்திய மந்திரிகள். சொன்ன உடனே அந்த வாக்குறுதி 12:30 மணிக்கு எழுச்சி மத்தியான சாப்பாட்டுக்கு போறாரு. எத்தனை மணி நேரம் ஆச்சு? காலையில ஒரு 5 மணி 6 மணிக்கே வச்சுங்க. 6 12 மணி நேரம், சாரி 6 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தாரு. நீங்க என்ன உண்ணாவிரதம் இருக்கீங்க? சாதாரணமா உண்ணாவிரதம் போட்டா என்ன பண்ணி காலையில டிஃபன் ஃபுல்லா சாப்பிட்டுட்டா எங்க வராங்க? உண்ணாவிரத்துக்கு வராங்க. என்ன நைட் பட்டி ஆகிட்டா வராங்க? இன்னும் கேட்டா வழக்கத்துல உண்ணாவிரதம் போடுற 2 தோசை கூட ஒரு ஆப்பாய் போட்டு காலையிலேயே என்ன பண்ணுவாங்க முடிச்சுட்டு 9 மணிக்கு உண்ணாவிரதம். 9 மணிக்கு வந்தவொடனே ஏற்படுத்துறாங்க. உண்ணாவிரதத்துல காலையிலேயே போடுவோம். பாத்தீங்களா? 9 வரைக்கும் வருவான். இவன் வந்து உட்காந்து 9 வரைக்கும் உட்காந்துனாங்க. சாயந்தரம் 4 மணி எத்தனை 10, 11, 12, 1, 2, 3, 6 மணி நேரம் வச்சா 4 மணிக்கு இது கொடுப்பாங்க. என்னது? அந்த எலுமிச்சம்பழம் ஏதோ ஒரு பழம் ஜூஸ் கொடுப்பாங்க. உண்ணாவிரதம் முடிச்சுருவாரு. நீங்க 6 மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்கிறோம். 6 மணி நேரம் உண்ணாவிரதம் போல சொல்றது என்ன உண்ணாவிரதம்? அவர் கோரிக்கை நிறைவேற்றி அவர் உண்ணாவிரதம் 7 மணி நேரம் இருக்க உண்ணாவிரதம் என்னன்னா கொச்சப்பட்டது. 1.5 மணி நேரம் உண்ணாவிரதம், நாளைக்கு உண்ணாவிரதம். ஊர்ல 1.5 மணி நேரம் என்ன 7 மணி நேரமா? மத்திய மந்திரி சொல்லுவோம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு சிதம்பரமோ பிரணாப் ஜனாதிபதியாவே இருக்காரு. பதில் சொல்லல. கருணாநிதி பொய் சொல்றாருன்னு சொல்லுமா இல்லையா? நமக்கு அமைஞ்சதெல்லாம் பாருங்க. எப்படி கூட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் இப்படி ஒரு அந்ததையும் தூக்கி இப்படிதாங்க வந்திருக்காரு கலைஞர். தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா துரோகம் எல்லாத்துக்குமே கூட வந்து பாருங்க. 10 வருஷம் வந்து இருந்த எம்ஜிஆர் திமுக எப்ப வந்தாரு? 57 பிறகுதானே வராது. 54, 55 பிறகுதானே வராது. வந்த உடனே பாருங்க 10-17 வருஷத்துல முதல்வராகவே ஆகிறாரு. யாரு? எம்ஜிஆர். அந்த அளவுக்கு வந்து வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து ஆரியம் தாங்குது. யார் வந்தாலும் சீமானா யாரால உயிர் வாழான்னு நினைக்கிறீங்க? எப்ப கட்சி நடத்துறேன் சொன்னாங்க. பிச்சை எடுத்து கட்சி நடத்துறேன்னு சொன்னாங்க. அந்த சொல்றாங்க சன் டிவி சொல்ற எப்படி நீங்க இயக்கம் நடத்துறீங்க? பிச்சை எடுத்து நடத்துறேன். பிச்சை எடுத்து ஒரு இயக்கமாடா? என் கேள்விதான். பிச்சை எடுத்து ஒரு இயக்கம். திருவள்ளுவர் சின்ன வச்சுக்கிறீங்க. எதுக்கு சும்மா அந்த சின்னம்லாம் வச்சுக்கிறேன். அப்போ பிச்சை எடுத்து இயக்கம் நடத்தினா கூட அவனை தூக்கி பிடிக்கிறதுக்கு யாரு இருக்காங்க? இந்த பார்ப்பன மீடியா இருக்கு. ஆனா கூட சொல்ற தினத்தந்திக்கு என்னன்னா ஒரு சார்பவன் மேல நீங்க புரிஞ்சீங்க என்ன? நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஹைலைட் பண்றவங்க கூட அப்படிதான் இருப்பாங்க.
சும்மா சில பேர் உட்காந்து அறிக்கை கொடுத்தாலே ஒரு பக்கம் அரை பக்கம் செய்தி போடுறாங்க. மேல் அறிக்கை கொடுக்குறேன், இந்த அறிக்கை கொடுக்குறேன். மேல் அறிக்கை கொடுத்து என்ன பண்றது? இந்த சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விடுவாங்க, பாத்துருக்கீங்களா? ஒரு 4 வயசு 5 வயசுல அப்பா அம்மா, நான் தான் அப்பாவா, நீ தான் அம்மாவா, இதுதான் சாப்பாடா, அதான் சாப்பாடா, அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிடுவாங்க. இதான் நம்ம பையனா, இதான் நம்ம பொண்ணான்றவங்களும் சின்ன பசங்க விளையாட்டு. அதுக்கு தான் வேல்யூ இல்லை. அந்த அப்பா அம்மா அவங்க அது குடும்பம் அது மாதிரிதான் மேல இருக்கு. கற்பனையான மனநிலையில பதவி அறிக்கை என்ன பண்றது? வாழக்கூடியவங்க அதை வச்சு என்ன பண்றது? இது என்னன்னா அந்த அதிகாரத்துக்கு போக முடியாத ஆபத்துல என்ன பண்றது? ஏதாவது சொல்ல வேண்டியது சொல்லிட்டு இந்த கட்சி செய்தாக்கா உடனே நான் சொல்லிதான் அது நடந்தது, இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி. எப்படி ஐயாவுக்கு கிடைத்த எதுவுமே செய்யாமீங்க எங்களுக்கு கிடைத்த வெற்றி. எது நடந்தாலும் சரி என்ன எங்களுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்ததுதான் இன்னும் நாங்க வாங்கி தந்தோம் சொல்ல, மீதி எல்லாம் நாங்க செய்யறது. இப்படி நமக்கு விசுவாசம் இல்லாத, நமக்கு துணை நிற்காத, எதிரிகளுக்கு எந்த நேரமும் துணை போய்விடக்கூடிய, அதை ரொம்ப அண்டர்லைன் பண்ணுவீங்க. எந்த நேரத்திலும் நம்ம என்ன பண்ணுவாங்க? சாதாரணமா காட்டி கொடுப்பாங்க. அது மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட வச்சிருந்தா இங்க அரசியல் நடத்துறோம். அப்போ பெரியாரா இருப்பது எளிது, அண்ணாவா இருப்பது எளிது. கலைஞர் மாதிரி எப்படி இருந்தீங்க? ஊழல் நெருக்கடி, அவ்வளவு பெரிய தலைவரை 5 முறை முதலமைச்சரா இருந்தவரை என்ன சொல்றோம்? இதுல ஜெயலலிதா என்ன சொல்றாங்கன்னா, அவர் 6 முறை முதலமைச்சர். ஒரு முதலமைச்சரா என்ன முதலமைச்சரா இருந்த பீரியட் தான் கிடையாது. அவர் என்ன லீவ் போயிட்டு திருப்பி வந்தாலும் 2வது முதலமைச்சர், 3 நாள் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தாலும் 4வது முதலமைச்சர். இது என்னடா இது? ஒரே முதலமைச்சர் 20 முதலமைச்சர் ஆயிடுவாங்க. யாரு? புரட்சி தலைவர் இல்ல, புரட்சி. அதெல்லாம் கூச்சம் இல்லாம பத்திரிகை இந்துல எழுதுறாங்க 6 முதல் முதல்வராக இருந்தவர்கள் எழுதுறான். நான் தான் அந்த இதுல எழுதுறேன். ஐயா பார்த்து பாருங்க, அறிவு இருக்கிற அவங்களுக்கு. எப்படி அது? எப்படி நீ 6 முறை முதலமைச்சர்? ஒரு முறை தேர்ந்தெடுத்து எப்படி 6 முறை முதல்வராக இருக்க முடியும்? அறிவானா? என்னன்னா தெரியும், அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. கலைஞர் எதுனா பண்ண சொல்றாங்க, போலீஸ்